நம்ம வந்து எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? புணர்ச்சியோட விதிகள், சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக. இதுல பயன்படுத்தக்கூடிய புணர்ச்சி விதிகள் என்னென்ன அதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம இது வரைக்கும் என்னென்ன புணர்ச்சி விதிகள் பார்த்திருக்கோம்? உடம்போட மெயினா என்னன்னு பார்த்தாச்சு, குட்டியில ஒரு புணர்ச்சி, முட்டியில ஒரு புணர்ச்சி பார்த்தாச்சு. 3 புணர்ச்சி விதிகள் பார்த்தாச்சு. அந்த 3 புணர்ச்சி விதிகள் வந்தா சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக எப்படி பிரிக்கணும், எப்படி சேர்க்கணும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில பார்க்க போது இயல் ஈறு விதியீறு புணர்ச்சி, பூப்பெயர் புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி. இந்த 3 புணர்ச்சினா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இயல் ஈறு விதியீறு அப்படின்னா என்ன, அதுக்கான புணர்ச்சி விதிகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், எங்க இயல் ஈறு விதியீறு வரும், அதை எப்படி நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பூப்பெயர் முன் வந்தா அந்த புணர்ச்சி எப்படி புணரும் அப்படின்னு பார்ப்போம். மெய்யெழுத்து இறுதியில வந்தா அது எப்படி புணரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா? இதுக்கான புணர்ச்சி விதிகள் என்ன, அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்கலாம். வீடியோவை முழுமையா பாருங்க, அப்படின்னாதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, அது எப்படி பிரிக்கிறது, எப்படி சேர்க்கறது அப்படின்னு தெரியும். மனப்பாடம் பண்ண தேவையில்ல, புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இப்ப வந்து இயல் ஈறு புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இயல் ஈறு புணர்ச்சினா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னூல்ல 165வது நூற்பா. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் மிகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா இயல்பினும் இயல் ஈறு, விதியினும் விதி ஈறு, நின்ற உயிர் முன் மிகும். ஓகேங்களா? எடுத்துக்காட்டோட சொன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும் நினைக்கிறேன். அப்படின்னா இயல்பீரும் ஓகேங்களா, நிலைமொழி வருமொழி. நம்ம இலக்கணத்துல அப்படித்தானே, நிலைமொழி இது வருமொழி. அப்ப இந்த நிலையா இருக்கக்கூடிய நிலைமொழி வந்து இயல் ஈறு, இது வந்து இயல்பாவே வரும். இங்க வந்து எந்த மாற்றமும் நடக்காது. நல்லா தெளிவா வச்சுக்கோங்க. எப்படி அப்படின்னா இயல்பீறு, இந்த பள்ளிங்கிறது வந்து இயல் ஈறு ஓகேங்களா. இந்த இயல் ஈறு ஓகேங்களா, இயல் ஈறு விதி ஈறு ஓகேங்களா. இந்த இயல் ஈறு வந்து நின்ற உயிர் முன் ஓகேங்களா. இந்த இயல் ஈரோட இயல்னா இது சொல்லிட்டேன், இங்க இயல்பா இருக்கக்கூடிய இறுதியில உயிர் நிற்கணும் ஓகேங்களா. உயிர் எழுத்தானது இங்க நின்றுச்சு அப்படின்னா ஓகேங்களா. இப்ப இதை பிரிச்சு பாருங்க. இல்லு பிளஸ் ஈதான் லி இல்லைங்களா. அப்ப இங்க உயிரெழுத்து நின்று வருமொழியோட முதல்ல, வருமொழியின் முதலில் இந்த காசா தாப்பான்னு சொல்லக்கூடிய இந்த வல்லின எழுத்துக்கள் இதுல வந்தால் ஓகேங்களா, வந்தா அதற்கு முன்பு இதோட ஒற்று வந்து இங்க மிகும். நல்லா தெளிவா புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நிலைமொழியோட இறுதியில உயிரெழுத்து வந்து அதற்கு முன்பு வருமொழி இருக்கீங்களா, அந்த வருமொழியோட முதல் எழுத்து வந்து அந்த காசாதாவா என்று சொல்லக்கூடிய எழுத்துல ஏதேனும் ஒன்று வந்தா அதோட ஒற்று வந்து இங்க மிகுந்து காணப்படுமா, அப்படிதான் சொல்றாங்க நன்னூல்ல ஓகேங்களா. அப்ப பள்ளி பிளஸ் தோழன், பள்ளி வந்து இயல்பா இருக்கும் ஓகேங்களா, பள்ளி போட்டாச்சு இயல்பா இருக்கும். இதோட இறுதியில உயிர் எழுத்து இருக்கு, இருக்கா இருக்கு. அப்ப வருமொழியோட முதல் எழுத்துல தோழன்ல தோங்கிறது இந்த காசா தாபான்னு சொல்லக்கூடிய அந்த தாவரிசில வரும் ஓகேங்களா, தகரத்துல வரக்கூடிய தோ. அப்ப இதோட ஒற்றானது எது, இத்து இல்லைங்களா. அப்ப பள்ளி பிளஸ் தோழன் பள்ளி தோழன் அப்படின்னு வரும். புரிஞ்சுது இல்லைங்களா. இப்ப இன்னொரு எடுத்துக்கிட்டு பாருங்க. திரை பிளஸ் படம் அப்படின்னு இருக்கு. இந்த திரையானது என்னது, நிலைமொழி. அப்ப இந்த நிலைமொழி வந்து இயல்பா இருக்கும் இல்லைங்களா. அப்ப இந்த இயல்பா இருக்கக்கூடிய இந்த நிலைமொழியோட இறுதியில இயல் ஈறு, அப்ப இதோட இறுதியில நின்ற உயிர் ஓகேங்களா. அப்ப நின்ற உயிர்னா இதோட நிலையில உயிர் எடுத்து நிக்கணும். அப்ப நிக்கிறா இரு பிளஸ் ஐதான ரை, அப்ப இருக்கு இல்லைங்களா. அப்ப இது நிக்கணும், அப்படியே இருக்கணும். அப்ப திரைங்கிறது போட்டாச்சு சரிங்களா. அப்ப வருமொழியோட முதல்ல பாருங்க படம், பாங்கிறத காசா தாபால வரக்கூடிய வல்லின எழுத்துக்கள்ல பா இருக்கு, இருக்கா இருக்கு. அப்ப இருந்துச்சு அப்படின்னா இதோட மெய் எழுத்தானது இங்க மிகும். அப்ப திரை பிளஸ் படம் திரைப்படம், இப்படிதான் ஓகேங்களா. இதான் இயல் ஈறு புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்ப
இயல் ஈறு புணர்ச்சியை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நிலைமொழியை பார்க்கணும். நிலைமொழியோட இறுதியில உயிரெழுத்து இருக்கா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இயல்பாகத்தான் அந்த நிலைமொழி வந்து இதுல எந்த மாற்றமும் நடக்கவே நடக்காது. வருமொழியோட முதல்ல பார்க்கணும். அதுல வந்து இந்த காசா தாபா இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சு அப்படின்னா அதோட ஒற்றை போட்டு பள்ளி பிளஸ் தோழன் பள்ளி தோழன், திரை பிளஸ் படம் திரைப்படம் அப்படின்னு எழுதுங்க. இப்ப இயல் ஈறு புணர்ச்சி நல்லா தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல எந்த வித டவுட்டும் இல்லைல்ல? தெளிவா புரிஞ்சிச்சுல்ல? இப்ப அடுத்த விதி இருக்கு போனால. இயல் ஈறு புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு தெளிவா பார்த்தாச்சு இல்லைங்களா? அப்ப இப்ப வந்து விதி ஈறு புணர்ச்சி அப்படின்னா என்ன? அதே சேம் கான்செப்ட் தான், ஆனா ஒரு சின்ன இங்க ஒரு மாற்றம் பாருங்க. அதே ஃபார்முலா ஓகேங்களா? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த விதி எல்லாத்தையும் தெரியும் ஓகேங்களா? இயல்பினும் அப்படின்னா இயல் ஈறு, விதியினும்னா விதி ஈறு. இப்ப பாருங்க, விதியினும் நின்ற உயிர் முன் காசாதப மிகும் அப்படின்னாச்சு. விதியினும்னா விதி ஈறு ஓகேங்களா? இதுல வந்து எதை பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிலம் பிளஸ் தலைவர் அப்படின்னு ஒரு இது கொடுத்துட்டாங்க. இதை சேர்த்து எழுதுக அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா? இங்க வந்து இதுல வந்து எப்படி அப்படின்னா இந்த கடைசியில வந்து நிலைமொழி, இது நிலைமொழின்னு சொல்லிட்டா, இந்த நிலைமொழியில வந்து விதி ஈறு அப்படின்னா இங்க வந்து நம்ம விதியை வந்து ஒன்று பயன்படுத்தணும் ஓகேங்களா? அந்த இறுதியில வந்து விதியை பயன்படுத்தணும். என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சோங்களேன், இந்த இம்முல முடியுது இல்லைங்களா? இந்த நிலம் பிளஸ் தலைவர் நிலைமொழியோட இறுதியை வந்து இம்முல முடிஞ்சா, நல்லா நான் வச்சு, இந்த இம்முல முடிஞ்சா இந்த இம்மானது நீங்கிடும். எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு விதி சொல்லியிருக்காரு பாருங்க. மவ்வீறு ஒற்றுழைந்து உயிர் ஈறு ஒப்பும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு ஓகேங்களா? மவ்வீறு ஓகேங்களா? இந்த மவ்வீறு அப்படின்னா மாங்கிற இறுதி எழுத்து ஓகேங்களா? இந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய மாங்கிற உயிரெழுத்து ஓகேங்களா ஒற்றழிந்து ஓகேங்களா? இந்த மாங்கிற உயிரெழுத்து இது ஒற்று தானே, இந்த ஒற்று அழிந்து ஓகேங்களா உயிரீறு ஒப்பும் சரிங்களா? இந்த உயிரீறு ஒப்பும் அப்படின்னா இந்த இப்ப வந்து இங்க வந்து இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும் ஓகேங்களா? அப்ப நிலம் பிளஸ் தலைவர் நிலங்கிறது லாங்கிறது என்னது? இல்லு பிளஸ் சாதான. அப்ப உயிர்வரின் நின்ற பின் காசாதாபா மிகும். இதுக்கு முன்பு வந்து இந்த காசாதாபா இன்னும் எழுத்து வருது தானே? அப்ப இதோட ஒட்டானது இங்க மிகும். அப்படிதான் நம்ம பார்த்தோம் இயல் ஈர்ல. அப்ப நிலம் பிளஸ் தலைவர், இது வந்து இயல் ஈறு. அப்ப இதோட வறுமொழி முதல்ல என்ன இருக்கு? தலைவர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அப்ப இது காசதாபல வருது. அப்ப இதோட ஒற்றுங்க மிகவும் தானே இயல் ஈர்ல பார்த்தோம்ல. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசாதாபா மிகும். அப்ப இதோட ஒற்றானது என்னது? இத்து. நிலம் பிளஸ் தலைவர் நிலத்தலைவர் அப்படின்னு மாறும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்களா? இன்னொரு டைம் கூட சொல்ற பாருங்க சிம்பிளா. நிலம் அப்படின்னு நிலைமொழியில இருக்கு. இந்த விதியீறுனா இந்த நிலைமொழி இறுதியில இந்த இம்மானது வந்தால் அங்க வந்து இந்த நிம்மானது மவ்வீறு ஒற்றுழைந்து உயிரீறு ஒப்பும் அப்படின்னு விதிப்படி இந்த மகர ஒற்றானது நீங்கி இந்த உயிரெழுத்து வந்து நிற்கும். அப்படி நின்னுச்சு அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன், இந்த நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும். அப்ப நிலம் பிளஸ் தலைவர் நிலத்தலைவர் பாருங்க. மரம் பிளஸ் களம் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா? இத நம்ம இயல்பீறு விதி பாருங்க. இது இயல்பீரா விதிரா? விதியிரு, ஏன்னா இம்மு வந்திருக்கு இல்லைங்களா? அப்ப இம்மு வந்தா இங்க ஒரு விதியை பயன்படுத்தணும்னு சொன்ன. என்ன விதி? மவ்வீறு ஒற்றுழைந்து அப்படின்னு சொல்லி எழுதிருக்கீங்களா? அப்ப இந்த மவ்வீறு ஒற்று, இந்த மாங்கிற ஒற்றெழுத்தானது அழிந்து, அதாவது மறைந்து, மரம் பிளஸ் களம் மர பிளஸ் களமா மாறும் ஓகேங்களா? அப்படி மாற்றி அப்படின்னா அப்ப இங்க இந்த ராங்கிறது என்னது? இது பிளஸ் ஆ ஓகேங்களா? உயிர் நின்று அதற்கு வருமொழியோட முதல்ல என்ன இருக்கு? காசாதாபா என்னும் ஏதேனும் ஒரு எழுத்து இருக்கா? எழுத்து இருக்கு. காங்கிற எழுத்து இருக்கு. அப்ப இதோட முன்பு என்னது? அதோட ஒற்று மிகும். அப்படி பார்த்தோன்னா மரம் பிளஸ் களம் மரக்கலம் அப்படின்னு வரும். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இயல் ஈறு விதியீறு அப்படின்னா என்ன தெளிவா புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றேன், நல்லா தெளிவா
நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இயல் ஈறு அப்படின்னா நம்ம எந்த ஒரு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்தாலும் முதல்ல நிலைமொழி அது கூட வந்து சேர்ந்து வருமொழி, இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலைமொழியோட இறுதியில அது இயல்பீரா விதிஈரான்னு பார்க்கணும் அப்படின்னா நிலைமொழியோட இறுதியில வந்து உயிரெழுத்து வந்து வருமொழியோட முதல்ல இந்த காசாதாபா என்னும் சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் அது இயல்பீறு. அப்ப இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசாதாபா மிகும் என்னும் விதிப்படி அங்க வந்து இப்ப திரை பிளஸ் படம் திரைப்படம் அப்படிங்கிற அந்த காசாதாபா இதோட ஒற்றானது அங்க மிகும். ஓகேங்களா? விதியீறு அப்படின்னா நிலைமொழியோட இறுதியில மெய்யெழுத்து வரும். அப்படி மெய்யெழுத்து வந்தால் இந்த இம்முங்கிற மெய்யெழுத்து வந்தா அங்க வந்து மவ்வீறு ஒற்றுழைந்து உயிரீறு ஒப்பும் அப்படிங்கிற விதிப்படி இந்த இம்மானது மறைந்து சரிங்களா மர பிளஸ் களமா மாறும். அப்ப இங்க வந்து நம்ம இயல்பினும் விதியினும் என்ற உயிர்மின் கசதப மிகும் என்ற விதிப்படி இந்த இதோட அந்த காவோட ஒற்றான இக்கு வந்து சேர்த்து மரம் பிளஸ் களம் மரக்களம் அப்படின்னு மாறும். இதான் இயல்பீறு விதியீறு. இதுல உங்களுக்கு எந்த வித குழப்பமோ எந்த வித ஐயமோ இல்லைல்ல, தெளிவா புரிஞ்சிருக்குல்ல? அப்படி புரியல அப்படின்னா நீங்க மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு தெளிவா இன்னும் சொல்றேன். ஓகேங்களா? இதுவே தெளிவாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப அடுத்த புணர்ச்சி விதிக்கு போலாம். நீங்க நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா பூப்பெயர் புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் பாக்குறோம். ஓகேங்களா? பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்னூல்ல 200வது நூற்பா இது. ஓகேங்களா? என்னன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம நிலைமொழி வருமொழி அப்படின்னு நமக்கு நம்ம எல்லாத்துலயுமே அதான் மெயினா பார்க்க வேண்டியது. இந்த நிலைமொழியில பூப்பெயர் என்னக்கூடிய சொல்லக்கூடிய இந்த பூங்கிற ஒரு பெயர் சொல் வந்தா வருமொழியோட முதல்ல ஓகேங்களா இந்த வல்லின எழுத்துக்கள் ஓகேங்களா இது வந்தால் ஓகேங்களா அங்க வந்து எப்படி புணரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி புணரும் அப்படின்னா ஓகேங்களா இந்த பூ பிளஸ் கொடி எப்படி எழுதுவோம், பூக்கொடி அப்படின்னு தானே எழுதுவோம். ஆனா இந்த பூ பெயர் புணர்ச்சியில எப்படி புணரும் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூ பிளஸ் கொடி இந்த இக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த இக்கு போயிட்டு ஓகேங்களா இதோட இணை எழுத்தான இங்கு வந்து இங்க தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப பூ பிளஸ் கொடி பூக்கொடி இல்ல பூங்கொடி அப்படிங்கிற நாங்க வச்சுக்கோம். இந்த இணை எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இணை எழுத்துக்கு இணை எழுத்து என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு முழுமையான விளக்கத்தோட நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா உடம்படுமை அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு தெளிவா சொல்லியிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்க, பார்த்துட்டு வாங்க இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு தெரியும். இங்க எளிமையா சொல்றேன் பாருங்க. அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்ன பார்த்து வச்சுக்கோங்களேன், இந்த வல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த கசட தவிர இந்த வல்லின எழுத்துக்களுக்கு இந்த மெல்லின எழுத்துக்கள் வந்து இணை எழுத்தம். ஓகேங்களா? இணை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இக்கு இருக்கீங்களா, இந்த இக்குக்கு இங்கு இணை எழுத்து, இச்சுக்கு இங்கு இணை எழுத்து, இட்டுக்கு இன்னி இணை எழுத்து, இத்துக்கு இன்னி இணை எழுத்து, இப்புக்கு இம்மு இணை எழுத்து, இருக்கு இன்னி இணை எழுத்து. இப்படி ஒண்ணுக்கும் ஓகேங்களா இதற்கு இது வந்து இணை எழுத்து. இப்ப இணை எழுத்துனா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த இக்குக்கு எது இணை எழுத்து, இந்த இக்கோட இணை எழுத்து இங்கு இருக்குதுங்களா வந்துருச்சு இல்லைங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, பூ பிளஸ் தொட்டி. நம்ம என்ன சொன்னோம், நிலைமொழி இறுதியில பூப்பெயர் வந்துருச்சு. ஓகேங்களா? பூப்பெயரை வந்துருச்சு. ஓகேங்களா? வருமொழியோட முதல்ல பாருங்க இந்த கசரத்தோட சொல்லக்கூடிய வல்லின எழுத்துக்கள் வந்திருக்கா, வந்திருக்கு. அப்ப இது எப்படி புணரும், பூ பிளஸ் தொட்டி பூ தொட்டி அப்படின்னு வரும் இல்லைங்களா? அப்படி வந்துச்சு அப்படின்னா இதோட இந்த இத்தோட இந்த இத்தனது நீங்க இதோட இணை எழுத்தானது எது தோன்றும், இத்தோட இணை எழுத்து எது இந்து. அப்ப பூ பிளஸ் தொட்டி பூந்தொட்டி அப்படிங்கிறது புணரும். ஓகேங்களா? அப்ப பூ பிளஸ் சோலை. ஓகேங்களா? இது எப்படி பார்ப்போம், பூ பெயர் வந்துச்சு. ஓகேங்களா? சோலை இது வந்து வருமொழி, வருமொழியோட முதல்ல
இந்த கசரத் அப்புறம் சொல்லக்கூடிய எழுத்துக்களோட சா வந்துச்சு இல்லைங்களா, அப்ப இதோட இணையத்தான இங்க வந்து இச்சு வந்து தோன்றும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஆனா பூப்பெயர் புணர்ச்சியில என்ன ஆகும், இதோட இது மறைந்து இதோட இணையத்தான சாவோட இணையத்து இஞ்சி. ஓகேங்களா. அப்ப பூஞ்சோலை அப்படின்னு வரும். சரிங்களா. பூ பிளஸ் பந்து அப்படிங்கிறது இருக்குது. இதுல நிலைமொழி எது, பூங்கிறது நிலைமொழி, மறுமொழி வந்து பந்து. ஓகேங்களா. இப்ப நிலைமொழியில உயிரெழுத்து வந்து அதற்கு முன்பு வந்து நம்ம வல்லின எழுத்துக்கள் வந்தா அதோட இனமா அதோட ஒற்றானது இங்க மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. ஆனா பூ பெயர் புணர்ச்சியில எப்படின்னா பூங்கிற ஒரு நெடில் எழுத்து உயிரெழுத்து வந்து ஓகேங்களா, அங்க எப்படி போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட இணை எழுத்தான இம் வந்து புணரும். அப்படின்னா பூ பிளஸ் வந்து பூம்பந்து அப்படின்னு மாறும். சரிங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஈல் இரு மெய்யில பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா நிலைமுடைய இறுதியில வந்து உயிரெழுத்து வந்து ஓகேங்களா, வறுமையோட முதல்ல என்னென்ன வல்லின எழுத்துக்களான வந்தா அங்க வந்து அதோட ஒற்றானது மிகும் அப்படின்னு சொல்லி 7 பார்த்துருவோம். ஓகேங்களா. அந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஓகேங்களா. ஆனா இதுல எப்படின்னா பூப்பெயர் ஓகேங்களா, அந்த பூங்கிற உயிரெழுத்து வந்தால் ஓகேங்களா அதற்கோட இனமான இன எழுத்து வந்து இங்க தோன்றும். சிம்பிளா பூப்பெயர் வந்து அது பக்கத்துல இதோட இணை எழுத்தானது என்ன இங்கு ஓகேங்களா, இதோட இணை எழுத்தான இந்து, இச்சோட இணை எழுத்தான இஞ்சி, இப்போட இணை எழுத்தான இம்மு, அது வந்து தோன்றும். சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்களா இத. ஓகேங்களா. இப்ப பூப்பெயர் புணர்ச்சினா என்னன்னு நமக்கு தெளிவா தெரியும். பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும், இந்த இணை எழுத்தும் தோன்றும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தெளிவா. சரிங்களா. இதுல எந்த வித டவுட் இல்ல. இப்ப பூப்பெயர் புணர்ச்சினா என்னன்னு கேட்டா தெளிவா சொல்லிடுறீங்க இல்லைங்களா. இயல் ஈறு மெய்யீறு அப்படின்னா என்னன்னு தெரியும், பூப்பெயர் புணர்ச்சினா என்னன்னு தெரியும், உடம்போட மெய்யோட புணர்ச்சி தெரியும், அப்புறம் கூற்றியல் உகர புணர்ச்சி தெரியும், முற்றியல் உகர புணர்ச்சி தெரியும். இப்ப 5 புணர்ச்சி நமக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. இதுல எந்த வித டவுட்டும் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதேனும் உங்களுக்கு ஒரு டவுட் ஏற்பட்டா ஓகேங்களா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்றேன். சரிங்களா. இப்ப வந்து அடுத்த புணர்ச்சி வந்து பார்க்கலாம்ல, மெய்யீற்று புணர்ச்சி, அதை வந்து பார்ப்போம். அந்த மெய்யீற்று புணர்ச்சி ஓகேங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த விதியை வந்து நம்ம உடம்படு மெய் ஃபர்ஸ்ட் புணர்ச்சியிலிருந்து இந்த ஒரு விதியை தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஒரு விதி இல்லாத ஒரு புணர்ச்சியே நீங்க பார்க்க முடியாது. எந்த விதி எடுத்துக்கிட்டாலும் இந்த விதி கட்டாயமா இருக்கும். ஓகேங்களா. அதை மட்டும் நான் வச்சுங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் அப்படிங்கறத என்ன அப்படின்னு குறிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உடல்னா மெய் ஓகேங்களா, மெய்யெழுத்து. மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இக்கு இல்லைங்களா, மெய்யெழுத்து ஓகேங்களா. இந்த உடல் மேல வந்து என்னது, இந்த உயிரெழுத்தானது ஒன்றுது பாருங்க, ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து இல்லைங்களா. இந்த உடல் மேல் இந்த உயிர் வந்து இந்த மெய்யெழுத்துக்கு மேல இந்த உயிரெழுத்தானது அந்த ஆ வந்து ஒன்றதுனால என்ன ஆகுது, ஆங்கிற ஒரு உயிர்மெய் பிறக்குது இல்லைங்களா. நீங்க நம்ம அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை 216 இருக்குது இல்லைங்களா. அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படிதான் அந்த 216 மெய்யெழுத்துக்களும் தோன்றியது. சரிங்களா. மெய்யெழுத்து மொத்தம் எத்தனை 18 இன்ட்டு இந்த உயிர் எழுத்துக்கள் 12 போட்டு பாருங்க, 216 எழுத்துக்கள் பிறகு இல்லைங்களா. ஆயுத எழுத்து அது தனி ஓகேங்களா. அப்ப இந்த 18 மெய்யெழுத்து 12 உயிரெழுத்து இது இரண்டும் சேர்த்து இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படிதான் இந்த 216 மெய்யெழுத்தும் தோன்றிருந்து. அப்ப அந்த 216 மெய்யெழுத்து தோன்றது எந்த விதி பயன்படுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதி தான் பயன்படுத்தி. இது நன்னூல்ல எத்தனாவது நூற்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா 204வது நூற்பாவில் இருக்கு ஓகேங்களா.
எடுத்துக்காட்டு அப்படின்னு வரும்போது பாருங்க, வாய் பிளஸ் ஒலி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இப்ப இங்க வந்து நிலைமொழியோட இறுதியில மெய்யெழுத்து வந்து மெய் ஈறு, ஓகேங்களா? நிலைமொழியோட இறுதியில மெய்யெழுத்து வந்து வருமொழியோட முதல்ல உயிரெழுத்து வந்தா எப்படி புணரும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? பாருங்க, நிலைமொழி இறுதியில மெய்யும் உயிரும் சேர்ந்தா உயிர் மெய்யா மாறும் இல்லைங்களா? அப்ப இ பிளஸ் ஓ யோவா மாறும். அப்ப வாயொலி அப்படிங்கிறது வந்துடும் இல்லைங்களா? அதுவே இப்ப இங்க பாருங்க, நிலைமொழியோட இறுதியில ஒரு மெய் எழுத்து வந்து வருமொழியோட முதல்ல மெய் வந்தா மெய் எப்படி வரும் பாத்தீங்கன்னா இன்னும் பிளஸ் ஆதான் மாவா மாறுது இல்லைங்களா? அப்ப இது மெய். அப்ப மெய்யும் எப்படி இணையும் அப்படின்னு மெய்யீற்று புணர்ச்சியில பார்த்தோம் அப்படின்னா எப்படி புணரும்? எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இயல்பாகவே புணரும். புணர்ச்சி விதியில நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லைங்களா? மண்மகள் அப்படின்னு இயல்பாகவே புணருமா, ஓகேங்களா? இயல்பு புணர்ச்சியில பார்த்துருப்போம், ஓகேங்களா? நம்ம புணர்ச்சி விதியில இருக்கு இல்லையா, இயல்பு புணர்ச்சி அதுல பார்ப்போம், ஓகேங்களா? அப்ப மெய்யும் வந்தா எந்த மாற்றமும் இல்லாம இயல்பாகவே புணரும், ஓகேங்களா? அப்ப மெய்யீற்று புணர்ச்சியில ரெண்டு இருக்கு. என்னது? நிலைமொழியோட ஃபர்ஸ்ட் நிலைமொழியை பார்க்கணும், வருமொழியை பார்க்கணும். நிலைமொழியோட இறுதியில மெய்யெழுத்து வந்து வருமொழியோட முதல்ல உயிரெழுத்து வந்தா அங்க வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர் மெய்யா மாறும். அதே நிலைமொழியோட இறுதியில மெய்யெழுத்து வந்து வருமொழியோட முதல்லையும் மெய்யெழுத்து வந்தா அங்க வந்து எந்த மாற்றமும் இல்லாம இயல்பா அது எப்படி இருக்கும் ரெண்டையும் அப்படியே சேர்த்து நிலைமொழியும் வருமொழியும் அப்படியே இணைச்சி எழுத வேண்டியதுதான், ஓகேங்களா? எந்த மாற்றமும் இல்லாம. இதுதான் மெய்யீற்று புணர்ச்சி. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? இயல் ஈறு விதி ஈறு புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு கத்துக்கிட்டோம். அப்புறம் பூப்பெயர் புணர்ச்சி கத்துக்கிட்டோம். இப்ப வந்து மெய்யீற்று புணர்ச்சி கத்துருக்கோம், ஓகேங்களா? மீதி இருக்க 3 புணர்ச்சியும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.